அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 353. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தில் வான நனியத் தொடைத்து. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும். இது கலைஞர் ஐயாவின் உரை. இப்படி தான் ஒரு காட்டில் பெருநகர பயிற்சியாளர், அதாவது விளையாட்டு பயிற்சியாளர், கோச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் வராரு. வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் வராரு. வண்டி வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரிப்பேர் சரி செய்வதற்கு வெளியிலேருந்து ஆட்கள் வரணும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயி குடும்பத்தில் உட்காந்துருக்காரு. அந்த கட்டில் உட்காந்துருக்கும் போது அங்கே பார்க்குறாரு. அங்கே ஒரு கோழி குஞ்சோட ஒரு கழுகு குஞ்சு ஒன்று சேர்ந்து சுற்றிக்கிட்டு தரையில் கொத்தி இறையெல்லாம் தேடி சாப்பிட்டுட்டு இருக்கு. விவசாயிட்ட கேட்குறாரு, என்ன கழுகு குஞ்சு ஒன்று இப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை மலைப்பாதையில் அடிபட்டு கிடந்துச்சு, நான் தான் கூட்டு மருந்து தடவி விட்டேன். அதுவும் கோழின்னு நினச்சி பறக்க முனையாமல் கோழியே நினைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கழுகு குஞ்சு என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கொடுத்துறாரு. இவர் கழுகு குஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து ஒரு மொட்டை மாடியை கூப்பிட்டு போய், நீ கோழி குஞ்சு இல்லை கழுகு குஞ்சு மேலே உயர்ந்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுறாரு. அது பொறுத்து திரும்ப கீழே வந்துட்டு நடந்து போய் இறையெல்லாம் தேடுது. நீ கழுகு குஞ்சு கோழி குஞ்சு இல்லை அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. அதுக்கு எந்த பலனுமே இல்லை, ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது கோழி குஞ்சுனே அதே பழக்கப்பட்டுருச்சு, கோழி குஞ்சோட சேர்ந்து பழக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மலைக்கு கூட்டு போய் மேலேருந்து நீ ஒன்று மேலே பறந்து போ, இல்லை கீழே பள்ளத்தாக்கில் அடிபட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் பறக்க விட்டுருந்தார். இப்போ அந்த கழுகு குஞ்சு ஐயோ என்னென்ன செய்ய அப்படின்னு கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குது. அது உள்ளுணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது கழுகு தானே, எப்படியும் கழுகு குஞ்சுனா உள்ளுணர்வு சிறகை வச்சு பறக்க ஆரம்பிச்சிது. கீழே விழுகாமல் பறக்குது. மேலே உயரத்துக்கு திரும்ப அவரை பார்க்குது. நன்றி சொல்கிற மாதிரி அந்த கண் தெரியுது. அப்படிங்கும்போது நான் ஒன்றும் செய்யலை, நீ கழுகு குஞ்சுங்க உனக்கு உணர்த்தினேன், அதனால தான் நீ பறக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்படி தான் ஐயப்பாடுகளை நீக்கினால் நாம் வானம் உயரலாம் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். செடி அன்போடு சேசா பிரபு.